Hello everyone, welcome to Learn with Rohini channel. In the video chapter 7 integrals exercise 7.6 17th question வந்து பார்க்கிறோம். So integral x into e power x by 1 plus x the whole square dx. So e power x வச்சு நம்ம sums already பார்த்திருக்கோம் and e power x இருந்துட்டு இந்த மாதிரி fraction formல வந்து இருந்தது அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து நம்மளுக்கு சால்வ் ஆகுதா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியுதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சி. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன வரணும், எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம ஒரு வேல்யூ எடுத்துப்போம் அண்ட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது அதுவும் வந்து நம்மளுக்கு வரணும். ஸோ ப்ளஸ் பண்ணும் போது ஸோ இது ரெண்டு காம்பினேஷனும் இருந்துச்சு அப்படின்னா அந்த அந்த ஃபார்முலா வந்து நம்மளுக்கு இ பவர் எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சி அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இன்டகிரேஷன் இ பவர் எக்ஸ் தனியா இருக்கா, ஸோ இ பவர் எக்ஸ் இங்க வந்து என்ன இருக்கு, எக்ஸ் பை 1 பிளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ இப்போ இங்க எக்ஸ் மட்டும் தான் இருக்கு, இங்க வந்து 1 பிளஸ் எக்ஸ் இருக்கா, ஸோ பிளஸ் அண்ட் மைனஸ் ஆஃப் 1, அதாவது ஆட் அண்ட் சப்ராக்ட் 1 இன் நியூமரேட்டர். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இ பவர் எக்ஸ் இங்கே வந்து நம்மளுக்கு என்ன வரும், 1 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 பை 1 பிளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இன்டகிரல் இ பவர் எக்ஸ் வந்துடும் 1 பிளஸ் எக்ஸ் பை 1 பிளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் வந்துடும் மைனஸ் 1 பை 1 பிளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அண்ட் இது வந்து திஸ் ஹோல் திங் இங்க எல்லாமே சேர்த்து தான் வந்து இந்த டிஎக்ஸ். இப்போ இந்த 1 பிளஸ் எக்ஸும் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும் அண்ட் இன்டகிரல் இ பவர் எக்ஸ் 1 பை நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு, 1 பிளஸ் எக்ஸ் வந்து இருக்கு அண்ட் இங்க வந்து பிளஸ் போட்டுக்கோங்க மைனஸ் 1 பை 1 பிளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ். ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு இந்த ஃபார்முலால அப்ளை பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1 பை 1 பிளஸ் எக்ஸ்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன வரும் அப்படின்றது பார்ப்போம். ஸோ இது வந்து என்னது, திஸ் இஸ் நத்திங் பட் 1 பிளஸ் எக்ஸ் த ஹோல் பவர் மைனஸ் 1. ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் த ஹோல் பவர் மைனஸ் 1 வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஸோ அப்போ வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும் போது மைனஸ் 1 பிளஸ் எக்ஸ் த ஹோல் பவர் மைனஸ் 2 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது எப்படி எழுதலாம், மைனஸ் 1 பை 1 பிளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதை வந்து அப்படியே இங்கே அப்ளை பண்ணலாமா. ஸோ இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸா, எஃப் டேஷ் ஆஃப் எஃப் இ பவர் எக்ஸ் இங்கே இருக்கு, ஃபார்முலாவை அப்படியே மேட்ச் பண்ணி பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ இது, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ வந்து இது, இந்த இன்டூ டிஎக்ஸ் பண்ணால் நம்ம என்ன எழுதலாம், வந்து இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ வந்து என்னது 1 பிளஸ் எக்ஸ் த ஹோல் பவர் மைனஸ் 1 அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் சி எப்படி நம்மளுக்கு வந்துச்சு. ஸோ இது எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ரெண்டுமே வந்து சேமா இருக்கா. ஸோ அப்போ வந்து நம்ம ஃபார்முலா வந்து யூஸ் பண்றோம். ஸோ இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், இது எப்படி எழுதலாம், இ பவர் எக்ஸ் திஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்துடும் டிஎக்ஸ். திஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சி வந்து வரும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது 1 பை 1 பிளஸ் எக்ஸ். ஸோ இ பவர் எக்ஸ் பை 1 பை 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் சி. ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் 17th கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 18th கொஸ்டின் வந்து பார்ப்போம். So 18th question, integration of e power x into 1 plus sin x by 1 plus cos x dx னு கொடுத்திருக்காங்க. So sin x னு இருக்கா, sin 2x வந்து ஃபார்முலா என்னது 2 sin x into cos x. அப்போ sin x ஓட ஃபார்முலா வந்து என்னது 2 sin x by 2 into cos x by 2 வந்து நம்மளுக்கு வரும். அதே மாதிரி cos 2x வந்து என்னது 1 plus 2 sin square x. அதே மாதிரி cos 2xக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு, என்ன இருக்கு 2 cos square x minus 1 வந்து இருக்கு.
ஸோ நான் வந்து இங்கே நான் காஸ் ஃபார்ம்லேயே வந்து கொண்டு வரேன். அப்போ வந்து காஸ் எக்ஸை வந்து நம்ம எப்படி எழுதலாம், 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 மைனஸ் 1ன்னு வந்து நம்ம எழுதலாம். இதை இந்த ரெண்டு ஃபார்முலாவும் இங்கே நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ் வந்துடும். இங்கே வந்து 1 + sin x இருக்கா. ஸோ அப்போ வந்து நம்ம 1 + sin x-க்கு பதிலாக 2 sin x by 2 cos x by 2 வந்து அப்ளை பண்ணுறேன். டிவைடட் பை இங்கே வந்து 1 + cos x-க்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா 2 cos ஸ்கொயர் x by 2 மைனஸ் 1 வந்து நான் அப்ளை பண்ணுறேன் இன்டூ dx. +1 -1 வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ் வந்துடும் 1 + 2 sin x by 2 cos x by 2 வந்துடும் by 2 cos ஸ்கொயர் x by 2 dx வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இன்டகிரேஷன் இ பவர் எக்ஸ் இன்டூ 1 by 2 cos ஸ்கொயர் x by 2 plus இங்க என்ன இருக்கு 2 sin x by 2 into cos x by 2 by 2 cos square x by 2 வந்து வரும். 2 2 கேன்சல் ஆயிடும். cos square cos x by 2 வந்து கேன்சல் ஆயிடும். இது எல்லாமே சேர்த்து dx வந்து நம்மளுக்கு வந்துடும். இப்போ integration of e power x இது வந்து என்னது 1 by 2 cos square x by 2 அப்பனா என்ன வரும், அது 1 by 2 sec square x by 2 வந்து வந்துரும். பிளஸ் இங்க வந்து என்ன இருக்கு sin x by 2 by cos x by 2 ஸோ tan x by 2 வந்து வரும் இன்டூ dx வந்து நம்மளுக்கு வரும். இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் tan x வந்து என்னது 6 ஸ்கொயர் எக்ஸா அண்ட் x இருக்கிற இடத்துல x by 2 இருக்கு. ஸோ வந்து நம்ம சால்வ் பண்ணும் போது நம்மளுக்கு அதை என்ன பண்ணும் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு டினாமினேட்டர்ல போடணும். ஸோ நம்மளுக்கு வந்து 2 வந்துடுது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்றோம். ஸோ இதை எப்படி எழுதலாம், ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ் ஸோ tan x by 2 plus 1 by 2 sec ஸ்கொயர் x by 2 dxன்னு வந்து நான் எழுதுறேன். ஸோ இப்போ இங்க இது வந்து என்னது f of x is equal to tan x by 2 வந்து வந்துடும். f dash of x யூஸ் பண்றோம். ஸோ f dash of x வந்து என்ன வரும், ஸோ tan x வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா sec ஸ்கொயர் x by 2 வந்துடும். ஸோ x இருக்கிற இடத்துல x by 2 இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம திருப்பியுமே x by 2 டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 1 by 2 வந்துடும். ஸோ இட் வில் பி 1 by 2 sec ஸ்கொயர் x by 2 அப்படின்னு வந்து வரும். ஸோ இது இந்த ஃபார்மேட்ல வந்துருச்சா. இப்போ f of x plus f dash of x dx e power x இருக்கு. ஸோ என்ன ஃபார்முலா அது, இன்டகிரேஷன் ஆஃப் e power x ஸோ f of x plus f dash of x dx it will be equal to e power x f of x plus c. ஸோ இந்த ஃபார்முலா தான் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ f of x f dash of x எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்னது, இட் வில் பி e பவர் x f of x வந்து என்னது tan x by 2 plus c. ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஃபார் த 18th கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 19 வந்து பார்க்கலாம். 19th கொஸ்டின் e பவர் x into 1 by x minus 1 by x square dx வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்னது, e power x f of x plus f dash of x dx வந்து வரும் ஈக்குவல் டு e power x f of x plus c வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ f of x வந்து இங்க என்னது 1 by x that is x to the power minus 1. ஸோ f dash of x வந்து என்ன வரும், நம்ம வந்து என்ன அப்ளை பண்ணுவோம் n into x to the power n minus 1 அதாவது d by dx of x to the power n-னா இதான் ஃபார்முலா. ஸோ இப்போ இங்க n இருக்கிற இடத்துல -1 இருக்கு. ஸோ -1 into x to the power -2 வந்து வந்துடும் which is nothing but -1 by x square. ஸோ இங்க என்ன இருக்கு அதே தான் வந்து இருக்கு. ஸோ it will be -1 by x square. ஸோ
இதை நம்ம எப்படி எழுதலாம்? e power x into 1 by x plus of minus 1 by x square into dx. So this is nothing but this is of the form of the formula. So e power x, f of x வந்து என்னது? It is into 1 by x plus c. So e power x by x plus c. இதான் வந்து answer for 19th question. The next வந்து நம்ம question number 20 வந்து பார்க்கலாம். So question number 20ல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா integration of x minus 3 into e power x by x minus 1 whole cube வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து எப்படி எடுத்துக்கலாம்? இதை வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம்? integration of e power x. ஸோ f of x plus f dash of x dx will be equal to e power x f of x plus c. ஸோ இதை அப்ளை பண்ணுறோம். ஸோ e power x வந்துடும். அண்ட் இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் 3 பை இது வரைக்கும் ஒன்று அண்ட் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூப் டிஎக்ஸ்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே எக்ஸ் மைனஸ் 3 இருக்குல்ல, இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இருக்கா. ஸோ 3யை வந்து நான் பிரித்து எழுதுறேன். என்னென்னு எழுதுறேன்னா -1 -2 அப்படின்னு வந்து எழுதுறேன். ஸோ இ பவர் எக்ஸு, ஸோ எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 -2 போட்டுக்கலாம். இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூப் டிஎக்ஸ். இதை வந்து e power x x minus 1 by x minus 1 whole cube. அடுத்தது வந்து என்ன வரும்? -2 by x minus 1 whole cube into dxனு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து என்ன ஆகும்? இது கேன்சல் ஆகிடும், இங்கே ஸ்கொயர் ஆகிடும். ஸோ இட் வில் பி e power x into 1 by x minus 1 whole square plus -2 by x minus 1 whole cube dxனு வந்து வந்துடும். ஸோ இப்போ நான் f of xனு நான் எதை எடுத்துக்கிறேன்? ஸோ f of xனு 1 by x minus 1 whole square which is nothing but x minus 1 whole power -2 and f dash of xனு நான் எதை எடுத்துக்கிறேன்னா இதை வந்து அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணால் வர வேல்யூ என்ன வரும் நம்மளுக்கு? ஸோ -2 வந்துடும் into x minus 1 the whole power -3 -2 by x minus 1 whole cube வந்து வரும். ஸோ இப்போ இங்கே செக் பண்ணி பார்த்தோம்னா இது f of xன்னு எடுத்தோம்னா f dash of xக்கு நம்மளுக்கு இந்த வேல்யூ வந்துருச்சா. ஸோ அப்போ என்ன யூஸ் பண்ணுறோம்? அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி by applying the formula நம்மளுக்கு e power x into f of x என்னது? 1 by x minus 1 whole square plus c வந்து வரும் which is equal to e power x by 1 x minus 1 whole square plus c. இதான் வந்து ஆன்சர் for the question number 20. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம question number 21 வந்து பார்க்கலாம். ஸோ question number 21 வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா integration of e power 2x into sin x dxன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஐ லேட் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இதில் எது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வரும்? இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் and this will be the second function. So formula வந்து எழுதிக்கலாம். So integral uv dx. ஸோ நான் எதுக்கு வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அண்ட் எதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்றது நான் உங்களுக்கு சொன்னேன். இங்கேயும் வந்து e power x அந்த ஃபார்மேட்ல தான் இருக்கு. பட் ஆனால் நம்மளுக்கு ஃப்ராக்ஷன் ஃபார்முலா வந்து வரல. ஸோ அதனால வந்து நம்ம இந்த ஃபார்முலாவே வந்து நம்ம அப்ளை பண்ணி சால்வ் பண்ணோம். இது வந்து ரூல் கிடையாது, இது வந்து ஒரு ட்ரிக், ஞாபகம் வச்சுக்கோங்க. So u integral v dx minus integral d by dx of என்ன வரும்? u into integral v dx the whole dx வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு sin x integral e power 2x dx வந்துடும் மைனஸ் integral d by dx of sin x வந்துடும் integral e power 2x dx the whole dx வந்து வரும். ஸோ sin x அப்படியே வச்சுப்போம். இன்டகிரேஷன் ஆஃப் e power 2x வந்து என்ன வரும்? இட் வில் பி e power 2x. x இருக்கிற இடத்துல 2x இருக்கு. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அந்த வேல்யூவை டினாமினேட்டர்ல போட்டுருவோம். ஸோ அப்போனா டிவைடட் பை 2 வந்துடும் மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் sin x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா நம்மளுக்கு
cos x வந்து நம்மளுக்கு வரும். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது cos x கிடைக்கும். அண்ட் இன்டகிரேஷன் ஆஃப் e power 2x வந்து நம்மளுக்கு என்ன வரும், e power 2x அண்ட் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணி அது டினாமினேட்டர்ல போட்டால் 2 வந்து வந்துடும் இன்டூ dx. ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம், sin இதை வந்து e power 2x by 2 into sin xனு வந்துடும் minus 1 by 2 integration of e power 2x into cos x dxனு வந்து வரும். ஸோ இப்போ இது திருப்பியுமே வந்து இது வந்து என்னது ப்ராடக்ட் ஃபார்ம்ல தான் வந்து இருக்கு. திருப்பியுமே வந்து நம்ம இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ இதை வந்து நான் I1 அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ வந்து இதை சால்வ் பண்ண போறோம். சால்விங் I1 அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் e power 2x into cos x dxனு வந்து வரும். இப்போ இதை வந்து ஃபார்முலால அப்ளை பண்றோம். இப்போ இங்க வந்து எது u வரும், the same thing. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், இது வந்து செகண்ட் ஃபங்க்ஷனா வந்து வரும். உங்களுக்கு தெரியுதா, the same format e power 2x sin x இருக்கு, இங்க cos x இருக்கு, அவ்வளவுதான் வந்து டிஃபரன்ஸ். ஸோ இப்போ திருப்பியுமே வந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணும் போது திருப்பியும் நம்மளுக்கு வந்து என்ன வரும், அதே ஃபார்மேட் தான் வந்து வரும். திருப்பி என்ன வரும், e power 2x sin x வந்து நம்மளுக்கு அதே இதுவே வந்து நம்மளுக்கு கிடைச்சிட்டே வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது இதை வந்து ஐன்னு வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஃபார்மை வந்து நம்ம ஐன்னு வந்து நம்ம எடுத்துப்போம். இப்போ வந்து நார்மல் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்க. இப்போ அப்ளை பண்ணும் போது u வந்து என்னது, cos x. ஸோ cos x இன்டகிரல் e power 2x dxனு வரும் மைனஸ் இன்டகிரல் d by dx ஆஃப் இங்க வந்து என்னது cos x வந்துடும் இன்டகிரேஷன் ஆஃப் e power 2x dx the whole dxனு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதை வந்து இன்டகிரேட் பண்றோம். cos x இன்டூ e power 2x by 2 வந்துடும் மைனஸ் இன்டகிரேஷன் cos x வந்து நம்மளுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணா sin x வந்து நம்மளுக்கு வரும் மைனஸ் sin x வந்து வரும் இன்டூ e power 2x by 2 dxனு வந்து நம்மளுக்கு வரும். மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ e power 2x by 2 cos x plus இங்க வந்து 1 by 2 வெளியில எடுத்துடுறேன் sin x into e power 2xனு வந்து வரும் dx. இப்போ உங்களுக்கு தெரியுதா, இது அப்படியே வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுவே வந்து நம்மளுக்கு வருது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பார்ட்டை வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா e power 2x by 2 cos x plus 1 by 2 into I அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். இது என்னது, இதுதான் கொஸ்டின் வந்து நம்ம என்ன எழுதிருக்கோம், ஐன்னு வந்து எடுத்திருக்கோம். ஸோ லெட் இட் பி ஐ. இப்போ இந்த பார்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்குல்ல, இதை எடுத்து இங்க ஈக்குவேஷன் 1ன்னு போட்டுக்கலாம். இதுல எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்றோம். அதாவது இன் பிளேஸ் ஆஃப் திஸ் நான் வந்து இதை யூஸ் பண்ண போறேன். Substitute in equation 1. So e power 2x by 2 sin x minus 1 by 2 வந்துரும். பிராக்கெட்ல இன்டகிரேஷன் அப்ளை பண்ண பிறகு நம்மளுக்கு கிடைச்சிருக்க வேல்யூ இது. So e power 2x by 2 cos x plus 1 by 2 I அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த 1 by 2 உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிக்க போறேன். ஸோ இப்போ எழுதணும்னா e power 2x by 2 sin x வந்துடும் மைனஸ் e power 2x by 4 cos xன்னு வரும் மைனஸ் 1 by 4 ஐன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நான் இப்போ this is equal to what, இதுதான் வந்து என்னது, this is equal to I. ஏன்னா நம்ம அதை சால்வ் பண்ணும் போது நம்மளுக்கு கிடைச்சதுதான் இந்த ஃபுல் ஈக்குவேஷன்ல. ஸோ அதனால இங்க வந்து ஐ போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து இந்த பக்கம் எடுத்துட்டு வரேன். இது ஏன் ஐ போட்டிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இதை திஸ் இஸ் ஐ ஈக்குவல் டு இங்க வந்து யூவி இங்க வந்து யூவி டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்றோம். எதை இன்டகிரேட் பண்றோம், இதை தான் வந்து நான் இன்டகிரேட் பண்றேன். ஸோ ஐ ஈக்குவல் டு திஸ் வேல்யூ இல்ல. ஸோ அப்ப இங்க வந்து நம்மளுக்கு எழுதும் போத இது வரைக்கும் நம்ம சம்ல இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருக்க மாட்டோம். இங்க ஏன் மென்ஷன் பண்றோம் அப்படின்னா இங்க வந்து ஒரு ஐ வேல்யூ இருக்கு. இந்த ஐ வந்து எங்க இருந்து இது வந்து நான் என்னது சம் கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற
இதே நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிறதுனால இதை வந்து நான் ஐன்னு வந்து இங்க ஷார்ட்டா எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஐயையும் இந்த ஐயையும் நம்ம வந்து சேமா கொண்டு வர போறோம். அதுக்காக நான் வந்து இங்கேயும் ஐன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த -1/4 இங்க வரும்போது i plus 1/4 ஐன்னு வந்துடும் ஈக்குவல் டு e power 2x/2 sin x minus e power 2x/4 cos x வந்து நம்மளுக்கு கிடைக்கும் பிளஸ் சி. இப்போ இது வந்து இதை எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணணும். ஐ வந்து சேம் லைக் டேர்ம்ஸ்ல. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா 4i plus i by 4 வந்து வரும். and this is equal to இங்க வந்து என்ன இருக்கு e power 2x/2 sin x இருக்கு minus e power 2x/4 cos x plus c வந்து இருக்கு. ஸோ இதுக்கும் வந்து எல்சிஎம் எடுங்க. அப்போ இங்க வந்து 5i/4 வந்துடும். இங்க வந்து எல்சிஎம் எடுத்தா 4. ஸோ 2 e power 2x sin x வரும் minus e power 2x cos x வரும் பிளஸ் சி. ஸோ இந்த 4ம் வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் i is equal to 2 e power 2x sin x minus e power 2x cos x by 5 plus c. ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் நம்பர் 21. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 22 வந்து பார்க்கலாம். Question number 22. So integration of sin inverse of 2x by 1 plus x square dx வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுதா ஒரு ஃபார்முலால வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கு. எக்ஸுக்கு பதிலாக tan தீட்டா போட்டா 2 tan தீட்டா by 1 plus tan square தீட்டா அப்படின்னு வந்து வந்துடும். ஸோ அப்போ வந்து இது வந்து ஃபார்முலால அப்ளை பண்ணலாம். ஸோ அது எதோட ஃபார்முலா sin 2 தீட்டா ஈக்குவல் டு 2 tan தீட்டா by 1 plus tan ஸ்கொயர் தீட்டா. ஸோ அப்போ வந்து நான் இங்க என்னன்னு எடுக்கணும் இங்க எக்ஸுக்கு பதிலாக tan தீட்டான்னு எடுக்கணும். ஸோ லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இங்க தீட்டா இருக்கா. ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா அப்படின்னு வந்து நான் எடுக்கிறேன். ஸோ dx by d theta equal to tan தீட்டாவை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா sec ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வரும். dx is equal to sec ஸ்கொயர் தீட்டா into d theta அப்படின்னு வந்து வரும். ஸோ நம்மளுக்கு dxக்கு பதிலாக என்ன கிடைச்சிருக்கு sec ஸ்கொயர் தீட்டா into d theta அப்படின்னு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இங்க அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. ஸோ இன்டகிரேஷன் sin இன்வர்ஸ் ஆஃப் 2xக்கு பதிலாக 2 tan தீட்டான்னு போட்டுக்கிறேன் by 1 plus tan ஸ்கொயர் தீட்டான்னு போடுறேன் இன்டூ டிஎக்ஸ்க்கு பதிலாக sec ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா அப்படின்னு வந்து போடுறேன். இந்த சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் சம். போர்ட்ல வந்து வந்திருக்க சம் இது. அதே மாதிரி தான் கொஸ்டின் நம்பர் 21 வந்து அந்த மாடல் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 21மே இம்பார்ட்டன்ட் சம் தான். இந்த மாடல் இந்த மாதிரி மாடல்லாம் வந்து நல்லா வந்து ரிப்பீட்டடா வந்து போட்டு பாருங்க. ஸோ இதே மாதிரி இதே சம் இல்லாட்டினாலும் இந்த மாதிரி மாடல்ல வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போ இங்க வந்து நம்ம பார்த்தோம்னா என்ன வரும் சைன் இன்வர்ஸ் இங்க 2 tan தீட்டா by 1 plus tan ஸ்கொயர் தீட்டால அது என்னது இது வந்து sin 2 தீட்டா. ஸோ sin 2 theta into sec square theta into d theta. Sin inverse sin வந்து cancel ஆயிடும். ஸோ நம்மளுக்கு வந்து 2 theta into sec square theta into d theta அப்படின்னு வந்து கிடைக்கும். இப்போ இங்க 2 theta இருக்குல்ல இதே வந்து 2xன்னு இருந்தா என்ன எடுத்துப்போம் அல்ஜிபிரிக் ஃபார்ம் தானே எடுத்துப்போம். அப்ப இது வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்ம். ஸோ இது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இது அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் எடுத்துப்போம். ஸோ அப்போ வந்து நம்ம ஹைலைட் வச்சு பார்க்கும் போது ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனா இருக்கும். இது வந்து செகண்ட் ஒன்னா வந்து இருக்கும். ஸோ ஃபார்முலாவை அப்ளை பண்ண போறோம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் u v dx இஸ் ஈக்குவல் டு u integral v dx minus integration d by dx of u into integral v dx the whole dx வந்து நம்மளுக்கு வரும். இப்போ இங்க வந்து என்னது u is equal to 2 theta v வந்து sec ஸ்கொயர் தீட்டா அப்ளை பண்ணலாம். ஸோ 2 theta இன்டகிரேஷன் sec ஸ்கொயர் தீட்டா d theta மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் d by
d theta of 2 theta into integration of sec square theta into d theta the whole d theta அப்படின்னு வந்து நம்மளுக்கு. ஸோ இப்போ இங்க வந்து 2 theta வந்துடும். sec square thetaவை நம்ம இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா tan theta அப்படின்னு வந்துடும் மைனஸ் இன்டகிரேஷன். இங்க வந்து என்ன இருக்கு 2 thetaவை 2 எடுத்துடுறோம். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 into 1 வந்து வந்துடும். sec square thetaவை இன்டகிரேட் பண்ணா tan theta அப்படின்னு வரும் d theta. ஸோ இங்க 2 theta tan theta வந்துடும் minus 2 integration of tan theta வந்து என்னது, it will be minus log modulus of cos theta வந்து வரும் plus c. ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல. ஸோ இப்போ இங்க வந்து டீட்டாவா இருக்கா, ஸோ இந்த டீட்டாவை இங்க நம்ம எழுதியிருக்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டேன் டீட்டா. அப்போ டீட்டா ஈக்குவல் டு என்ன வரும், டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்து வரும். அண்ட் நம்ம இங்க எப்படி வந்து tan தீட்டா இன்டகிரேஷனுக்கு மைனஸ் லாக் தீட்டா வரும் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம். ஆனால் அதுக்கு வந்து சீக்கண்ட் வந்து இருந்திருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம எழுதியிருப்போம். ஸோ இப்போ இது நான் வந்து உங்களுக்கு சும்மா சால்வ் பண்ணி காட்டுறேன். எப்படி வந்து இன்டகிரேஷன் ஆஃப் tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் காஸ் தீட்டா அப்படின்றத பார்ப்போம். இதை எப்படி எழுதலாம், இதை வந்து சைன் தீட்டா பை cos theta d theta அப்படின்னு வந்து எழுதலாம். ஸோ புட் cos theta is equal to t அப்படின்னு எடுத்துக்கிறேன். டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ அப்போ வந்து மைனஸ் சைன் தீட்டான்னு வந்துடும், dt பை d thetaன்னு வரும். மைனஸ் சைன் தீட்டா இன்டூ d theta ஈக்குவல் டு dt அப்படின்னு வந்து வரும். சைன் தீட்டா இன்டூ d theta ஈக்குவல் டு மைனஸ் dt அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதை வந்து அப்படியே இங்கே அப்ளை பண்ணோம்னா இங்கே என்ன வரும், சைன் தீட்டா டி தீட்டா வந்து மைனஸ் டிடி பை டீன்னு வந்து வரும். ஸோ இதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் லாக் மாடலஸ் ஆஃப் டி பிளஸ் சின்னு வரும், விச் இஸ் மைனஸ் லாக் டி வந்து என்னது காஸ் தீட்டா பிளஸ் சின்னு வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்படிதான் வந்து நம்மளுக்கு tan தீட்டா இன்டகிரேஷன் மைனஸ் லாக் காஸ் தீட்டான்னு வந்து கிடைக்குது. இது வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த பார்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் போட்டு காமிச்சிருக்கேன். சில நிறைய பேருக்கு வந்து tan தீட்டா இன்டகிரேஷன் எப்படி மைனஸ் லாக் காஸ் தீட்டான்னு வந்துச்சுன்னு தெரியாம இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பார்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ 2 theta into tan theta minus into minus plus 2 log modulus of cos theta plus c அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இப்போ தீட்டா இருக்கிற இடத்துல என்ன போடலாம், tan inverse of x வந்து நம்ம போடலாம். ஸோ 2 tan inverse of x into tan theta என்னது x plus 2 log cos theta வந்து நம்ம எப்படி எழுதலாம், இப்போ எனக்கு வந்து இங்க எல்லாமே டேன்ல தான் இருக்கு, இங்க காஸ் தீட்டா இருக்கா. ஸோ இது வந்து ஏன் இந்த மாதிரி நம்ம மாத்துறோம் அப்படின்னா இதோட கூட நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் புக்ல பேக் ஆன்சர் வந்து இந்த கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம டிரைவ் பண்றோம், அதனாலதான் இதை சால்வ் பண்றோம். சரியா? ஸோ இப்போ வந்து இங்க ரைட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். எப்பவுமே ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸ்னாவே ரைட் ட்ரையாங்கிள் தீட்டா எடுத்துக்கிறேன். இங்க வந்து என்ன இருக்கு, tan தீட்டா வந்து என்னது, இட் இஸ் எக்ஸ்ன்னு வந்து எடுத்திருக்கோம் இல்ல, tan தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வந்து எடுத்திருக்கோம். அதாவது எக்ஸ் பை 1, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் தான் tan தீட்டா. ஸோ ஆப்போசிட் வேல்யூ வந்து எக்ஸ், அட்ஜசன்ட் வந்து 1. அப்போ இது கண்டுபிடிக்கணும்ல நம்ம. ஸோ இது ஏ பி சின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து சால்வ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து என்ன வரும், ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1, ஏசி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், காஸ் தீட்டா. ஸோ காஸ் தீட்டா வந்து என்ன வரும், இட் வில் பி அட்ஜசன்ட் பை ஹைபோட்டனஸ் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ லாக் மாடுலஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சி வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 2 tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் 2 லாக், இது வந்து எப்படி வரும், மாடுலஸ் ஆஃப் இங்க 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பார் மைனஸ் 1 பை 2 அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ இது லாக் ஆஃப் எம் பார் என் என்ன வரும், லாக் எம் என் லாக் எம்ன்னு வந்து நம்ம எழுதுவோமா. ஸோ அப்போ இந்த மைனஸ் 1 பை 2 இந்த பக்கம் வந்துடும். ஸோ அப்போ
2x into tan inverse of x வந்துரும் plus 2 into minus 1 by 2 log modulus of 1 plus x square plus c அப்படின்னு வந்து வரும். 2 cancel ஆயிடும். ஸோ இப்போ 2x into tan inverse of x minus 1 into log modulus of x1 நான் வந்து தனியாக எழுதிக்கிறேன், அதாவது செப்பரேட்டாக ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதுறேன். 2x into tan inverse of x இங்க வந்து -1 வந்துடும் log modulus of 1 plus x square plus c வந்து நம்மளுக்கு வரும். ஸோ ஆன்சர் வந்து என்னது 2x into tan inverse of x minus log 1 plus x square plus c. இது வந்து மாடுலஸ் இல்லை வெறும் பிராக்கெட்டே போட்டுக்கோங்க. இங்க சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஆன்சர் வந்து 2x into tan inverse of x minus log modulus of 1 plus x square plus c. ஸோ ஆன்சர் வந்து இதுதான். அண்ட் இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் 22 கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 23 வந்து பார்க்கலாம். Question number 23, choose the correct answer in exercises 23, 24 கொடுத்திருக்காங்க. Integral x square into e power x cube into dx equals அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, integral x square into e power x cube dxன்னு கொடுத்திருக்காங்க. put x cube equal to t ன்னு எடுத்துக்கிறேன். இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்றேன். 3x square equal to dt by dx னு வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 3x square into dx is equal to dt அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இங்க வந்து 3 இல்ல, ஆனா x square dx இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம், x square dx equal to dt by 3 ன்னு வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போ இதை அப்படியே எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்க வந்து x square dxக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், ஸோ இப்போ இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்க என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ இ பவர் எக்ஸ் கியூப் டிஎக்ஸ்னு இருக்கா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்க்கு பதிலாக நான் என்ன போடலாம், டிடி வந்து போட்டுக்கலாம். அண்ட் இங்க டிடி பை 3 வந்து 1/3 வெளியில வந்துடும். அண்ட் இ பவர் இங்க எக்ஸ் கியூப்ன்றது டி, ஸோ இ பவர் டி டிடி அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ 1/3 இ பவர் டி பிளஸ் சி வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 1/3 இ பவர் t வந்து என்னது, இட் இஸ் x cube. ஸோ இதான் வந்து ஆன்சர் பிளஸ் சி. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 24 வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இங்க வந்து நம்ம பார்த்தோம்னா இங்க என்ன இருக்கு, இ பவர் எக்ஸ். Question number 24, integration e power x sec x into 1 plus tan x dx equals அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை பார்த்தாவே சீக்கண்ட் tan இதை பார்த்தாவே வந்து நம்மளுக்கு ஃபார்முலாவில் வரும் அப்படின்றது ஒரு ஐடியா இருக்கு. ஸோ என்ன ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுவோம், இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் will be equal to e power x f of x plus c வந்து அப்ளை பண்றோம். ஸோ இதுக்கு முன்னாடி இங்க வந்து சில சேஞ்சஸ் பண்ணோம். என்ன பண்ணோம்னா e power x sec x உள்ள மல்டிப்ளை பண்றேன். என்ன வரும், sec x பிளஸ் sec x tan x dxன்னு வந்து வரும். ஸோ இப்போ இதுதான் நான் f of x ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ f of x வந்து என்னது, sec x. அப்போ f dash of x என்ன வரும், அதாவது டிஃபரன்சியேஷன் ஆஃப் sec x வந்து it will be sec x into tan x அப்படின்னு வந்து வந்துடும். அதாவது நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியணும் என்ன ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண போறோம் அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் இதுல இருக்கு. ஸோ அப்போ எப்படி எழுதலாம் நம்ம, இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது சீக் எக்ஸ் பிளஸ் சி வந்து வந்துடும். ஸோ விச் வில் பி ஆப்ஷன் பி. ஸோ ஆன்சர் வந்து இட் இஸ் ஆப்ஷன். ஸோ இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இந்த எக்ஸசைஸும் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 7.7 இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.